மகள் மூத்த மகள் சோதியா படையணி, பேர் தனியரசி, மகன் கடைப்பிடி. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவியிலிருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது ஆலிய விலையில். இந்த ஆலிய விலையில் நாங்கள் ஏன் வந்து நிற்கிறோம்னு சொன்னால், ஒரு அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு 2 மாவீரர் 2 அம்மா சொல்கிறா. ஒன்று கடல் புலியிலேருந்து வீரச்சாவடைஞ்சன்னு சொல்லியும், அடுத்தது சோதியா படையன்லேருந்து வீரச்சாவடைஞ்சன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறா. இந்த அம்மாவுக்கு நாங்கள் ஒரு 10,000 ரூபா பெறுமதியான பொதியைத்தான் கொடுக்க வந்திருக்கிறோம். ஏன் இந்த பொதியை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம், என்னத்துக்காக கொடுக்க வந்திருக்கிறோம்ன்றது தொடர்பாக சொல்லணும். நாகேஷ் தர்மா, இவர் ஜெர்மனியில் இருக்கிறார். நூரன்பர்க் என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறார். இவர சொந்த இடம் வந்து பருத்தித்துறை. இன்றைக்கு இவர பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு அவர் ஒரு 50,000 ரூபா பணம் அனுப்பி ஒரு 5 குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தவர். இன்றைக்கு நாங்கள் அந்த 4 குடும்பத்துக்கும் நாங்கள் 10,000 ரூபா பொதியை கொடுத்துருக்கிறோம். இப்போ கடைசியாக வந்து அம்மாவுக்கு இந்த 10,000 ரூபா பொதியை நாங்கள் கொடுக்குறோம். இந்த அம்மா வந்து அம்மா தொடர்பாக நான் சொல்லணும் என்னென்றால், அம்மாவும் ஒரு மகனும் இருக்கிறாரு எங்களை சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ஏஎல் படிக்கிறார். நம்ம ஏஎல் படிக்கிறாருண்டும் அவருக்கு வந்து போக்குவரத்துக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் இல்லை. இப்படியான ஒரு சூழலில் இருக்கிற அம்மாவை தான் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். சரி, அம்மாட்டே நாங்கள் கேட்போம், அம்மா என்ன நிலப்பாடுன்னு சொல்லுங்கள், உங்களோட நிலப்பாடு. மகன் படிக்கிறார், பள்ளிக்கூடம் போகிறது, சைக்கிள் ஒரு பழைய சைக்கிள்லாம் அவருக்கு இருக்காது. உடற்படிக்கை திருத்தி போய் கொண்டிருக்கிறார். பார்த்துட்டு தான் போகிறேன். நான் எடுத்து கொடுக்கக்கூடிய வசதியும் எனக்கு இல்லை. ஆனால் வசதி மட்டும் நம்பி பள்ளிக்கூடம் போய் கொண்டு டியூஷனுக்கும் காசு இல்லை. சரியான நான் கொடுக்கணும். எந்த உதவியும் எனக்கு கிடைப்பு நலம் பிடிக்காது, எனக்கு கிடைக்கவில்லை. உங்களை பிள்ளைகள் வீரச்சாவன்னு சொன்னீங்க, இந்தந்த பிரிவில் இருந்ததில் என்ன இருக்கா சொல்லுங்கள். மகள் மூத்த மகள் சோதியா படையணி, பேர் தனியரசி, மகன் கடைப்பிடி, முகிலனருக்கு 2 பேரும் வீரச்சாவடைங்க. மற்ற பிள்ளைகள் இருக்கணும் அவங்களோட. அடுத்தது பொம்பளை பிள்ளைகள் 2. அடுத்தது கடைசி மகன். அவையில எங்க இருக்கணும்? கல்யாணம் செய்யணும். இப்போ உங்களோட இருக்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அவர் படிச்சு கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு தான் நீங்கள் இப்போ சைக்கிள் போக்குவரத்து சைக்கிள் இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்களா? அப்படியா? படிப்புக்குண்டா இவ்வளவு தேவை வரும் அவருக்கு? மாசம் 3 பாடம் எடுக்கிறாரு. அப்ப இங்க பருத்துறை தான் போறது. டியூஷனுக்கு சனி நேரம்லாம் பருத்துறை போறது. அப்ப பஸ் காசு, டியூஷன் டிக்கெட் காசு, டியூஷன் காசு, டியூஷன் எல்லாம் கூட்டி இருக்கிறாங்க. அப்ப அதே தான் அவருக்கு காசு கிடைக்கும். எனக்கு சிலவுகளுக்கு நான் பெரிய வேலையாக போக மாட்டேன். வயசு போட்டு நானே தொழில் செய்யக்கூடிய மாதிரி இது இல்லை. கூப்பிட்றது இந்த கை காலம் கொஞ்சம் இயலாமல் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைய படிப்பிக்கணும். நல்ல முடியாமல் இருக்கிறது. எந்த ஒரு கவியும் எனக்கு இல்லை, வெளிநாட்டு கவியும் எனக்கு இல்லை. இருக்கிற பிள்ளைகளும் தரக்கூடிய வாய்ப்பு இல்லை எனக்கு. நான் தான் என்னென்னாலும் முடிவெடுப்பேன். என்னாலும் முடிவே இல்லை. அவர் இப்போ என்னத்தில் பள்ளிக்கூடம் போகிறேன். ஒரு சைக்கிள் இருக்குங்க, அது கொஞ்சம் மாட்டினாலும் ஓடையில அதுங்க சரியான கஷ்டம். புதுசாண்டா தான் ஓடுவேன். அது திருத்த கணக்காக காசு திருத்தினாலும் அது பாவிக்கலாம். கட்டத்தில் நீங்க வந்து சைக்கிள் சாப்பாட்டுக்கெல்லாம் என்னம்மா செய்யுங்க? அது நான் தாங்க கூலி வேலையை போனால் அது காணாதுங்க. 1000 ரூபா 2 லட்சா. அதுல சாப்பாடு என்ன எல்லாத்துக்குமே அது வராது. ஒவ்வொரு நாளும் 1000 வராது எனக்கு. அதுல நான் அப்ப படிப்புக்கு சாப்பாட்டுக்கு லோனுகள் அப்படி இருந்தும் இருக்குதானே. சின்ன லோன் எடுத்துனா அந்த காசும் கட்ட வேணும். சரியான காசு. ஆனா முத்திரை இல்லை எங்களுக்கு. முத்திரை காசு நிப்பாட்டிட்டாங்க. தலைமுறை காசு போடுறாங்க. ஆனால் அதுக்கும் எனக்கு போடவில்லை. அவ கேட்டும் அவ கணிக்கணும். உங்களுக்கு இல்லையம்மா புட்டு சம்பவம் இருக்குது. மகன் வந்து ஆம்பளை பிள்ளை படிக்கிறான். எந்த ஒரு வருவாயும் இல்லை. அவர் அழகான படிக்கிறவங்களால ஒன்றும் செய்யலாம். ஆம்பளை பிள்ளை மட்டும் போடுறேன். பக்கத்துல 3 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீடு, மனுஷன் தோலை செய்து போட்டு இன்ஜின் வைக்கிற இடத்துக்கு கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளை 2 கொடுக்குறான். ஆனா நான் பேச போனேன்னா எனக்கு எந்த ஒரு வருமானம் இல்லை. எனக்கு அந்த காசு கூடி போடலை. எத்தனை இடத்துல காய்ச்சி கூடி எனக்கு அந்த காசு போட இல்லையாவே. உங்களுக்கு இப்போ இந்த பொருட்களை வந்து தர்மான் என்ற ஒரு ஆள் தந்திருக்கிறார் ஜெர்மனிலேருந்து. அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அதை விட்டு தான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா, பெரிய உளவில் இல்லை, ஒரு 10,000 ரூபா பெறுமதியான சாமான். ஆனால் இந்த வீடியோவை நாங்கள் யூடியூப்ல டிக்டாக்ல எல்லாம் பெறும். ஆனால் அதை பார்த்துட்டு கட்டாயமாக உங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க. ஏன்னா நீங்கள் 2 பிள்ளைகளை இந்த நாட்டுக்காக கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் சரியான ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கேள்விக்குறியாக இருக்குது.
அதோட நீங்கள் படிக்கிற படியன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்கிறீங்க, அவருக்கு சைக்கிள் என்னென்னுங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் தர்மா அன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? அவருக்கு நான் நன்றி சொல்றேன். அவருக்கு நான் பைய கடமையா இருக்கேன். அவர் செய்த உதவிக்கு நான் மென்மேலும் அவருக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு இனியும் உங்களுக்கு என்ன உதவி தேவை? எனக்கு இப்போ என்னன்னாலும் நீங்க படிக்கிறதுக்கு உதவி தேவை. அதை விட சைக்கிள் தேவை. நம்பிக்கை எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் உங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருந்தால் நீங்கள் உங்களோட இதை தொழிலை செய்யலாம்? ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் இருந்தால் என்ன செய்வீங்க? கோழி வளர்க்கலாம். அது கூடு கல்லாளனுங்க கட்டணும். உங்களுக்கு 2 பிறப்பு காணி அப்ப வெளிவட்டாலும் மேய்க்கலாது. உள்ளுக்க கட்டித்தானுங்க உள்ளுக்க தானுங்க வளர்க்கலாம். 2 பிறப்பு காணி பேசுவினம் இன்னும் சுனாமி அடிச்ச பிறகு 2 பிறப்பு காணி தந்துருக்குறாங்க. நாங்கள் கடற்கரையெல்லாம் இருக்கிறோம். அந்த காணியெல்லாம் விடுபட்டு போச்சு. இப்ப சுனாமி காணிக்காக சிறந்தவங்க கூடு கட்டி அரைக்காத்தானுங்க கோழி வளர்க்கணும் அப்படின்னா நான் செய்வேன். இடக்கையும் நாங்கள் வேலைகளுக்கு போகலாம். எங்கள் இடக்கையும் போகலாம். இல்லத்தானே இந்த மாதிரி எங்கள் தோட்டங்களும் இல்லை. கடத்தோடும் தான் கடற்கரைக்கு பல கட்ட போகிறோம். சில நேரம் மீன் படம் சில நேரம் படாது. கஷ்டம் இல்லைங்க. என்னென்னு காணும். அப்போ டியூஷன் காசுகள் படிப்பு செலவுகள் டியூஷன் டிக்கெட் சாப்பாட்டுக்கு என்னென்னு ஒரு பொம்பளை உழைச்சி காணாதீங்க. அது பண்ணிங்கன்னா தெரியாது. சனம் 4 பேரை போல ஜனங்கள் உழைக்கணும் போதல் வரைகள் அங்கே இப்படி கூடி பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. இதை என்னென்னு கேட்கறதுக்கும் யாரும் இல்லை. எங்கள் கஷ்டம் எங்களுடைய நாங்கள் வழியில் ஒரு சொல்லவும் இல்லை. ரைட், ஓகே. இந்த காணொலியை பார்க்குறீங்க. உண்மையிலேயே இந்த குடும்பம் சம்பந்தமாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நாங்கள் கொடுத்த 5 குடும்பத்தின் காணொலியும் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் அதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாகேஷ் தர்மா ஜெர்மனியில் இருக்கிற நூரென்பர்க் என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் வந்து சொந்த இடம் பருத்தித்துறை. இவற்றை பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு ஒரு 50,000 ரூபா பணத்தை உடனடியாக அனுப்பியிருந்தார். அந்த பணத்தில் நாங்கள் 5 குடும்பத்துக்கு வந்து மாதம் ஒரு 10,000 ரூபா பெறுமதியான பொதிகளை வழங்கியிருந்தோம். அந்த உதவியை செய்த அவர் இன்னும் 5 குடும்பத்துக்கு செய்கிறேன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். தான் 10 குடும்பத்துக்கு இந்த உதவியை செய்யணும் என்று கேட்டிருந்தார். தொடர்ந்தும் அவர் எங்களோட உதவி திட்டங்களை செய்கிறேன்னு எங்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த உதவி திட்டங்கள் சரியான குடும்பங்களுக்கு சரியான நேரத்தில் போய் சேரணுமன்றது தான் எங்களோட விருப்பமும். எங்களோட காணொலிகளை நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. அடுத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டால் தான் இந்த குடும்பங்களுக்கு இன்னும் உதவி கிடைக்கும். இப்படி வந்து பிள்ளைகளை வந்து யுத்தத்தில் பறி கொடுத்து அல்லது உயிரை வந்து தானம் செய்த குடும்பங்கள் நிறைய பேர் இருக்குது. அந்த குடும்பங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கொடுப்பனவெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிற ஒரு படியன் படிக்கிறான். படிக்கிற படியனுக்குண்டா அவ்வளவு தேவை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அவருக்கு ஒரு சைக்கிள் இல்லை. அடுத்தது மாதம் வந்து அவருக்கு டியூஷன் கட்டணம்ன்றதே ஒரு தொகை வேணும். இதெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் முன்வரணும் என்று சொல்லி கேட்டு, எங்களோட காணொலி என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தந்து நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.